ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கு மாவு எப்படி பேசுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும். ஆயில் விட்டுக்கிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மாவில் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டே இருக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சால் தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இதாக இருக்கும். பிசைஞ்சிட்ட பிறகு 1/2 hour ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்கணும். பிசைஞ்சிட்டே இருந்தால் தான் சப்பாத்தி மாவு நல்லா வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் தண்ணியாட்ட ஆகிட்ட மாதிரி இருக்குது. ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் எப்போதுமே நம்ம ரீஃபண்ட் ஆயில் கூட பாம் ஆயில் கலந்து தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆயில் தான் இது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எந்த ஆயில், நெய்யோ டால்டாவோ இல்லை வேறு எந்த ஆயில் வேணும் நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சௌகரியம் தான். மாவு இப்போ நல்லா அடிச்சு செய்யணும். ஆனால் கையில் ஆயில் கொஞ்சம் போட்டால் கையில் கொஞ்சம் மாவு ஒட்டாமல் இருக்கும். பாத்திரத்துலேயே மாவு ஒட்டல பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் ஆயில் போடுறது. இன்னும் நல்லா இது கூட மாவு கொஞ்சம் தந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு கொஞ்சம் லைட்டாக பிசுபிசுன்னு இருக்குது, கொலன்னு இருக்குது. இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்படி இருக்குது. நீங்கள் கரெக்டாக தண்ணி இது பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நீங்கள் இப்போ கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரும். ஓகே, இது மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு சேனல் வந்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி குருமா செய்கிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம். ஆல்ரெடி வெங்காயம் தக்காளியில் அரிஞ்சு வச்சிட்டேன். மசாலா தேவையானதும் அரைச்சி வச்சிட்டேன். தேங்காய், பச்சை மிளகா, பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே கடுகு பொரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பத்தில் அவங்க ஜாம் போட்டாச்சு. அடுத்தது ஆனியன். அந்த ஆனியன் வந்து பொன்னிறமாக வதக்கினா தான் வந்து குருமா நல்லாயிருக்கும். வதக்கி விட்டுட்டே இருக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். கிருமி நாசினி உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வாங்கிட்டு மஞ்சத்தூள் போடுவேன். கரம் மசாலா பொன்னிறமாக வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து குருமா நல்லாயிருக்கும். நம்ம வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் வதங்கிட்டோம். நல்லா கண்ணாடி பழம் வர மாதிரி. இப்போ வந்து நம்ம மசாலா இப்போ வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் பட்டர் போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் நம்ம வீட்டில் இல்லை, நீங்கள் பட்டர் போட்டு கூட செஞ்சுருவாங்க கூட. இப்போ தக்காளி போட்டோடனே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி நல்லா வதங்கும், குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம லாஸ்ட்டாக வேணால் பார்த்தோம்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் வந்து இது சாம்பார் குருமா அதிக நேரம் வேக வைக்கணும் காயை. அதனால் குக்கரில் ஒரு விசில் விட்டு காலிஃப்ளவர், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இது 4 போட்டு வேக வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே நம்ம குருமா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நசுக்கி வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்சியில் போட்டு வதக்கிட்டுருக்கேன். நம்ம நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினா குருமா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். சில்லி பவுடர், கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது 3 பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு மிளகாய் தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
வீட்டு மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா வீட்டு மிளகாத்தூள் காரத்துக்காக சும்மா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு காரம் போடுற அளவு இதில் வேக வச்ச காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எந்த காய் உங்கள் காலிஃப்ளவர் வீட்டில் இருந்துச்சு அதனால் அதை ஆட் பண்ணிக்கிட்டால் உங்கள் சௌகரியம். உருளைக்கிழங்கு வீட்டில் கம்மியாக தான் இருக்குது அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரைச்சி வச்ச மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி சேர்ப்பாங்க, எங்களுக்கு முந்திரி இல்லை, நான் உடச்சக்கல கொஞ்சம் சேர்த்துக்கலாம், பொட்டுக்கல, பச்சை மிளகா 2, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம். ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தால் குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது கூட மல்லி தழை, கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட்டு